அவர் சொந்த ராடினால ஓடுது அவருக்கு. கோயம்புத்தூர்கிட்ட இருந்து என்ன ஆகும்? 12,000 பண்ணோம்னா அங்கேருந்து 100 டிக்கெட் அடிக்கலாம். 10,000 ஆச்சு. 10,000 ஆச்சு. ஒரு மாமலை அங்கேருந்து வரையில் அனுப்பி பார்த்தா நம்ம சம்பளத்தோட ஒரு 4,000. 150 டிக்கெட் 15,000 டிக்கெட் ஆகிடும். ஒரு மாமூலி செலவு கமிஷனு சாப்பாடு செலவு அதான் நாய் தான் வித்துட்டு ஓடிதான். எங்கள் ஊரில் ஒரு 2-3 மணிக்கும் ஒவ்வொரு 7,000 6,000 அடிக்காங்க. எப்படியா ஓடுறாங்க, ஆனால் வீட்டில் கிடக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள அந்த ஒருத்தர் வந்து கம்பெனி அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத நகர் போய் சொல்கிறாங்க. அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத மாடு மேயும் சொல்லி அவனை போய் அந்த கம்பெனிக்கார்ட்ட ரூபாய் வாங்கிட்டு பள்ளிக்கூட்டில் ஒரு நாள் அடிப்பாங்க. வரக்குன்னு மல்லிகைப்பூக்கு மருந்து. அப்படியா? ஏய் அப்பா ஒவ்வொரு லிட்டரால போகுது. அது 7 லிட்டர் அடியா? அடிப்பாங்க. அவங்க தோட்டமே பூஜை வேற குழப்பம் இல்லை, வேற வேலை இல்லை. மாற்றி மாற்றி ஒரட்ட அடியில் அடிக்காங்க. அதுவும் ஏந்தி கோழி கிளம்புலங்க. வாரத்து நீர் நடும்போது நடவை என்ன கொஞ்சமாக நட்டாங்க. இப்போ ருத்ரா நட்டுருக்கீங்களா? இது விலையில சிக்கும்போது மருந்து அடிக்கிறியா? இது இப்போ 2ஆம் நட்டுருக்குது விலையில வரும். வேணா நீர் பாரம் 60 ரூபா 70 ரூபா விற்கலாங்க. 10 ரூபா மருந்து அடிக்கிறப்பா அந்த மருந்து அடிக்கிறதுக்கு. ஆமாம் அவன் தான் வாங்கி போச்சு. ஏன்னா அது 2ஆம் நடுவு யாருமே நடலை இல்லை. மொட்டை ஆகி போச்சு. எப்படி இருக்கு? ஏன் தான் இது காம்பளத்து இது நம்ம நல்ல புண்ணாக்கு இது வேப்ப புண்ணாக்கு பவுடர் 1 கிலோ 3 ரேவி 4 ரேவி வச்சு நேரத்தை அனுப்பி போட்டுருக்கு. கண்ணு போட்டுருக்கு. நீ மருந்து அடித்தா தான் அனுப்ப முடியாது. கருவல் இருக்க பொடி கருவில் அடிக்கலாம். அது கருவில் கேப்ரேட்டாக படிச்சிருவோம். அது நல்லா இருக்கும். அது அடித்தா தான் கேட்கும். ஐயனார் அக்ரோ சர்வீஸ் மானூர் மற்றும் ஐயனார் அக்ரோ சர்வீஸ் அங்கரங்கோவில், ஐயனார் அக்ரோ சர்வீஸ் திருநெல்வேலி ஜங்ஷன் ஐயப்பலஸ் பூக்கடை பக்கத்தில் இருக்கு. திருநெல்வேலி விவசாயிகள் தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம். மொத்த விலைக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படித்தான் நடுவாங்க. நான் தான் சொல்கிறோம்ல, நடுவை என்ன கொஞ்சம் நடுவே நட்டுருந்தாங்க. பாவம் நிறையா பேத்துக்கு மழை கொஞ்சம் ஓஞ்சி வச்சு. இல்லைன்னா அது கூட கஷ்டம். 10 ரூபாய்க்கு விற்காது. நான் வரல முருகன் இவர்களும் நட்டு ஓஞ்சி வச்சு பாவம். வீட்டில் வெண்டைக்காய் வெண்டைக்காய் ரேட் இல்லை பாவம். வெண்டைக்காய் நேற்று 8 ரூபா வச்சு 4 ரூபா சிட்டை கொடுத்துருக்காங்க. இன்னிச்சியா பக்குவம் பார்க்கணும்ல. பக்குவம் பார்த்தா தான் என்னால் வரும். நீர் என்ன லாரி வச்சிருக்கீரு? லாரிக்கு பக்கம் பக்கமே வண்டி ஓடும். அது என்ன தெரியுமா? 2 வீலர் வச்சுருக்கான். வண்டியில் வீட்டுக்கு போனேன். சாப்பிட்டு 2 வீலரு வச்சுருக்கான். வீட்டுக்கு போனேன். நான் பில்லை காமிக்க 1,700 செலவழிஞ்சிச்சு. ஆளை ஏற்ற போய் தான் 1000 வாங்க வர போய் தான். அப்போ நானும் லாரிக்காரன் நினைக்கணும். வாடகை இன்னும் வேலை ஆயிடுச்சுன்னா லாரிக்காரன் இறக்க கேட்கணும். நீர் நம்மளால சொன்னார் மாட்டா. ஆமாம். அப்போ நினைக்கணும் இல்லைங்கோ 30,000 இப்போ 5,000 வரைக்கும் 1000 எல்லாம் மாற்றிருக்கு எல்லாம் போட்டுருக்கு. நீ இதை கொடுத்தா தான் ஜரக்கா இருக்கும். எப்படி கதையை பார்த்து நீ எப்படி இருக்காரு? கடைசி காலத்தில் உங்களுக்கு எப்படியே ஜோர் ஊற்றுவாங்க. இவ்வளோ ஒரு 7,000 ரூபா விடும். சூப்பராக வாட்சிட்டு கடமை ஆகாது. இவனை நினைக்க மாட்டான். நீ நினைக்க மாதிரி அதோட தெரியாது. இவனா நான் வச்ச கடைன்னா பாரு நம்ம உழைச்சி. இப்போ என்ன இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி கொடுத்து என்னையா என்ன சொல்கிறாரு? மேக்கடைக்கு இது மேக்கா பாட்டி பயிரெல்லாம் போகிற வேலைக்கு எங்கள் ஐவாத்தி மேக்கடை போகிற 2 வச்சு இப்போ 2 ஆமாம். இது மாதிரி கப்பாடு எப்படி பார்த்தாலும் ஒரு 40 80 மூடை ஆகிப்போச்சா? 100 மூடை வரும். பிற சொல்கிறாரு 100 மூடை 3,700 வச்சாலும் என்ன 300 மூடை இருக்கும்பா. அங்கே ஒரு 4 2 3 7 8 விவசாயத்தோட நம்ம நட்டுருவோமாயா? டீசல் போட்டு தொழில் அடிச்சிருவோம். நீ இடத்த காமிக்க பம்பு போட்டு போயிட்ட நீ பைசா வேண்டாம். காலில் நம்ம காலில் 4 வே தான். 4 வே 4 2 8 வே தான் அந்த காலில். வேறு வே கிடையாது. 2 போடு நாங்கள் வேணா இடத்த காமிக்க. நீ அளந்து இது போட்டு வெட்டி போட்டு துணி அடித்து நட்டு ஏன் போட்டு போனோம்மா 2 வே நம்ம வேலைவோம். நம்ம எங்கே அழைவோம்? இதில் அந்த பறக்கடி பக்கம் கிழக்கு வயக்காடு விளைஞ்சா இங்கே தான் அழைவோம். இங்கேயும் கற்றுக்கு தான் அழைக்கல. அங்கே போக முடியாது. இங்கே அலைஞ்சோம்னா அங்கே மாநில பக்கம் நின்று இப்போ அடுத்த மேக்க போனோன்னா சரி. நீங்கள் நினைக்க மாட்டேங்குது.